திருவிழாவையும் முதலாக பிரம்மாண்டமாக நடத்தும் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை சிறப்பிக்க வைத்து வெற்றியடைய செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, அந்த திருவிழா நோட்டீஸ் வாங்கி கொடுங்களேன். நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் திருவிழா நோட்டீஸ் கேட்டுக்கிட்டு. எல்லாரும் வெளியே போய் விளையாடுங்க. போங்க போங்க. வாங்கடி போலாம். மீனாட்சி, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சீக்கிரம் ரெடி ஆகுமா? நான் ரொம்ப அழகா இருக்கணும்ல சித்தி, அப்பதான் மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இவருடைய மகனுக்கு நீங்க மருமகங்கிற அந்தஸ்து கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கிட்டா போதுங்கிறாரு. ஆமாங்க ஆமாங்க. அதனாலதானே இவனை என் மாப்பிள்ளை ஆக்கிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். யாரடி என்ன பார்க்க வந்த மாப்பிள்ளை? அதோ அந்த குரங்குதான். ஐயோ, வெக்கத்தை பாரு. வெக்கம் கட்டானுக்கு. என்ன பண்ற? மாப்பிள்ளைக்கு கொடுக்க காஃபி. என்ன? ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சப்பா? சும்மா பேசிட்டு இருந்தோம். என்ன இப்படி பேசுறீங்க? மாப்பிள வழுக்கி கிடிக்கி விழுந்துட்டாரோன்னு நான் பயந்துட்டேன். நாம கதறாம பேசுங்க. பயப்படாம தைரியமா பேசுங்க. தைரியமா பேசு. பார்த்து பேசுப்பா. கேடிஎன் கம்பெனியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் மேல கேடி கம்பெனிக்காரங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அவங்கள தவிர வேற யாராவது என்ன பிடிக்கும்னு சொன்னாங்க கால் ரெண்டையும் வெட்டிடுவாங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அவங்கள எதிர்த்து சண்டை போடணும். சாகர வரைக்கும் ஃபைட் பண்ணணும். கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? எங்க வச்சாலும் 108 கிட வெட்டணும். எங்க பங்குக்கு 8 கடாவை சேர்த்து வெட்டுங்க. நம்ம பங்குக்கு எத்தனை கடை வெட்டணும்? 8டா. என்னையும் சேர்த்து 9 வெட்டு. இது ஒரு கொலகார குடும்பம். வாங்கப்பா ஓடிடலாம். என்னடா இது? என்ன கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க வர்றதும் அப்புறம் ஓடுறதும் சகஜம் தானே. வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டான்னு சொல்லி கழிச்சு விடுறது இது எத்தனாவது தடவை தெரியுமா? 8வது. அவளை விடு. அவ லவ் ஃபெயிலியர் கேஸ். அதோ அங்க வேண்டிக்க. அங்க நிக்கிற தாடி பார்த்திலாம் உன்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் கேஸ் தான். பிள்ளையாரப்பா, என்னடா கையில லஞ்சத்தோட நிக்கிறானேன்னு தப்பா நினைக்காத. மத்தவன்லாம் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 100 கோரிக்கை வைப்பான். ஆனா நானும் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். அத நல்லபடியா நிறைவேற்றி வை பிள்ளையாரப்பா. ஐயோ, எந்திரிங்க. சாரி. இவரு விழுந்துட்டாரே. ஆடா பாவீங்களா, ஏன்டா இப்படி ரேஷன் கடையில முட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? கலக்கியா கல்லு கல்லு பிள்ளையாரப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. என் பேர் எஸ்கூஸ் மீ இல்ல, எஸ்கே வேலு. என்ன ஒரு இங்கிலீஷ் நாலேஜ்டா? எதுக்காகடா கத்துன? நான் கத்தலப்பா, உன் குதிரை தான் கத்துச்சு. நீ கத்துனதுனாலதான்ப்பா என் குதிரை கத்துச்சு. சர்ரா, தேங்காய் உடைச்சேன், சில்லு வந்து நெத்தியில பட்டுருச்சு, அதான் கத்துனேன். ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறியா? ஃபர்ஸ்ட் எய்ட்ஸா? அந்த மாதிரி வியாதி எல்லாம் எனக்கு கிடையாதுடா. டேய், நான் முதல் உதவின்னு கேட்டேன்டா. முதல் போட்டு உதவி பண்றதுக்கு எங்க முதலாளிகளால தானே முடியும். உன்கிட்ட பேசிக்கிட்டு தான் உன்ன மாதிரியே மென்டல் ஆயிடுவேன். வரேன். டேய் நில்றா. என்ன இவ்வளவு பேசுறியே, உன் மண்டையில ரத்தம் வருதே, அதை கவனிச்சியா? அதுக்கு மருந்து வேணும்னு கேட்க தோணிச்சாடா உனக்கு? டேய், நீ பிறப்பிலேயே இப்படியா இல்ல திடீர்னு உனக்கு இந்த ஞானம் வந்ததாடா? எதுக்காக கேக்குற? இந்த இளவத்தானடா முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா மருந்து தாரேன்ட்டு கஞ்சா கசக்கிட்டு இருக்க? இது கஞ்சா இல்ல, மூலிகை. இந்தா போடு. இவ்வளவு கேவலமான சத்தத்தை நான் இந்த ஊர்ல இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. அதான் கேக்குறேன், யார் நீ? நானும் இவ்வளவு கேவலமா விழுந்தவன லைஃப்ல பார்த்ததே இல்ல. கேடிஎன் கம்பெனி வண்டியா இது? வண்டி மட்டும் இல்ல, குதிரையும் நானும் கேடி கம்பெனியை சேர்ந்தவங்க தான். ஓ, கழுத பேர் என்ன? டுபுக்கு கண்ணாடி போட்டு பார், அது கழுதை இல்ல குதிரை. அது எனக்கு தெரியும். நான் குதிரை கிட்ட ஒன்ன பத்தில விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யார் தெரியுமா? கேடி கம்பெனிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற மேனேஜர். புது பேண்டாச்சே. என்ன சவுண்ட் இது? சிரிச்ச. நான் கூட பேண்ட் தான் கிழிஞ்சிருச்சாக்குன்னு. அது அப்புறமா கிழியும். இப்ப வலது கால மேல வச்சு பாடியை உள்ள போடுங்க, கொண்டு போய் சேர்த்துறேன். இதான் உங்க வண்டி. கேவலம், ஒரு மேனேஜருக்கு குதிரை வண்டியா? வருத்தப்படாதீங்க, நேரம் கூடி வந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு ஆம்புலன்ஸும் மார்ச்சுரியும். ஓகே, நீ போய் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. நான் போய் பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். பெட்டியா? சவப்பெட்டியோடே வந்துட்டானா? ஐயோ, இங்க வச்சிருந்த என் லக்கேஜ் எல்லாம் காணுமே.
ஏண்டி பம்புளி மாசுகளா, உங்க மனசுல என்ன சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிக்கிற போர்ட்டர்ஸ் நினைப்பா? எதுக்காக என் பேக்க கொண்டாந்து நீங்க வச்சிருக்கீங்க? ஜிப்ப திறக்கணும்ல. ஜிப்ப திறந்துட்டியா? கவர் எடுக்கணும்னா ஜிப்ப திறக்கணும்ல. அட குரங்கு, உள்ள இருக்க கவரை எடுத்துட்டியா? கவர் கிழிக்கணும்னா கவரை எடுக்கணும்ல. கவரை கிழிச்சிட்டியா? ஏண்டி அது உள்ள கேட்பரி சாக்லேட் இருக்குன்னு நினைச்சியா? கேடிஎன் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வேலையில சேர்றதுக்கு முன்னாடி அதுக்கு உழவச்சிட்டியா? நீ நல்லா இருப்பியா? கவலையே படாதீங்க, அதை நம்ம கேப்டன் எடுத்துட்டு போயிருக்காங்க. பூஜை முடிஞ்சதும் கொண்டு வந்துருவாங்க. கேப்டனா? எதுக்காக ஏன் கவருக்கு அவரு பூஜை போடணும்? நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. அது நல்லபடியா நடக்கணும் இல்ல, அதுக்கு தான். ஆஹா, தென்காசிக்காரங்க என் மேல இவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அது போக போக தெரியும். ஒரு மாதிரியா சொல்றாளே, இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா? பூஜை முடிஞ்சிடுச்சுங்க. தேங்க்ஸ். என்னங்க இது, எந்தவித அறிமுகமே இல்லாத எனக்காக பூஜை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். இத கண்ணன் முதலாளி கிட்ட தான் கொடுக்கணும். கண்டிப்பா கண்ண முதலாளிட்டே தான் நான் கொடுப்பேன். ஆமா, உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனாட்சி. உங்க பேருங்க? ஏன் பேர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? யாருக்கு யாரா மாப்பிள்ளை? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். சார், மாப்பிள்ளைங்கிறது என் பேரு சார். மாப்பிள்ளைன்னு ஒரு பேரா? ஐயோ, என்னாச்சு? முதலாளி, இவர் புதுசா உதவாங்கிறதுக்காக வந்திருக்காரு. என்னது? இல்ல, புதுசா மேனேஜர் வேலைக்காக வந்திருக்காரு. இங்க ரெண்டும் ஒண்ணுதான். ஏய், இங்க வா. போங்க. ஐயா, என்னோட முழு பேரு மாணிக்கம் பிள்ளைங்க. எல்லாரும் என்ன சுருக்கி செல்லாமா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. அதுவே எனக்கும் பழக்கமா போயிருச்சுங்க. இன்னும் 2 போட்டா உன் குளம் கோத்திரம்லாம் தானா வெளியே வரும். வரட்டுங்க. இதோ இது என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. வேலையில இருந்து அனுப்புறதுதான் என் வேலை. ஐ சி. வேலை குடுக்கறதெல்லாம் கண்ணனோட வேலை. உள்ள போய் பாரு. கண்ணன் இங்கே இருக்கிறாரு. வாப்பா வாப்பா, அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சகஜமாப்பா. டேய் குதிரை மூஞ்சா, என்னடா தாசு முதலாளி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறாரு? அவர் எப்பவுமே இப்படித்தான். தண்ணி போட்டா அடிப்பார். தண்ணி போடலைன்னா அடிக்க மாட்டார், கொலை பண்ணுவார். அவங்க ஜாதகத்தை எல்லாம் இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. இங்க நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற? 10 வருஷமா. இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. குசும்பு, உள்ள போ. கண்ண முதலாளி இருக்கார், பாத்துட்டு வா. அவர் எப்படி சிரிச்ச முகமா இருப்பார் போல இருக்கு. சிம்பாலிக்கா சொல்லிட்டு பாரு. இங்க ஏதாவது ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. முன்னேன் கதராளி எங்க இருக்காரு? கண்ணன் முதலாளி எங்க இருக்காரு? பாவம் ஊமை போல இருக்கு. ஆமா, போய பேசுற ஊமை போல இருக்கு. என்னடா மாமா? என்ன மாமா? இன்னும் 1 ஹவர்ல சரக்கு இங்க வரல, டெட் பாடி ஆயிடுவாமா. டெட் பாடி. வெயிடா போன. யாரு? நான் இல்லைங்க. என்னடா நான் இல்ல? அப்படின்னா நான் தாங்க. ஏன் கேட்காம உள்ள வந்த? உள்ள வரலாமான்னு கேக்குறதுக்காக தாங்க உள்ள வந்தாங்க. மே கம்மிங்க. என்ன விஷயம்? இந்தாங்க. என்னது? எங்க அப்பாவோட அப்பாயின்மெண்ட். எது? சீ, என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதலாளி. இந்தாங்க. நீதான் வாரத்துக்கு 8 லெட்டர் ஸ்டாம்ப் போட்டாம அனுப்புறவனா? ஆமாங்க. எப்படியாவது கேடிஎன் கம்பெனில ஒரு வேலையில சேர்ந்துடணும்ன்றதான் என்னுடைய கடைசி ஆசைங்க. என்னது? இல்ல, என் கனவு ஆசைன்னு சொல்ல வந்தேன். அன்புள்ள காதலனே, என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மன்னவனே, நீ மழையாக வந்தால் நான் நனைந்து கொண்டே இருப்பேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எந்த ஊர் உனக்கு? அச்சரப்பாக்கம். கீழ்பாக்கம் இல்லையே சார். என்ன இது? என்ன எழுதி வச்சிருக்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க எழுதுனதானே சார்? நீ என்ன எழுதி இருக்க? நான் எழுதுறேன். படி. என் இதயம் கவர்ந்த கல்வனுக்கு. ஆஹா சார், இது நான் எழுதல சார். நீ எழுதுனா உன் பாட்டி எழுதுறாங்க. பாட்டி தான் செத்து போச்சு. இது அவளேதான். அவளையா? துரோகி. யாரா துரோகி? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பைத்தியக்காரமா நடந்துகிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாரு பாரு, சின்ன வயசுல பேசியிருக்கோம், பழகி இருக்கோம். உனக்கு ஆரஞ்சு மிட்டாய் பிடிக்கும் வாங்கி தந்திருக்கேன். நமக்குள்ள அவ்வளவுதான். இத போய் வேற ஏதோ நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இந்த பாருடி, இங்க போயிடு. ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கேடிஎன் கம்பெனி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல லவ் லெட்டர் எழுதிருப்பேன். எப்படி எப்படி? நான் மலையா வந்தா நீங்க நினைவீங்களா? நினைவீங்க. நான் மலையா வர மாட்டேன்டி. உன் தலையில இடியா வந்து விடுவேன். தலை தள்ளடே கூட்டிட்டு இருக்கேன்.
கண்ணா ஆ? என்ன அந்த மார்க்கெட் பக்கத்துல இறக்கி விடுறியா? ரொம்ப தூரமா இருக்கு, தனியா போறதுக்கும் பயமா இருக்கு. ம். கண்ணா கண்ணா கொஞ்சம் கடைக்கிட்டு நிறுத்தேன். ராஜா என்னம்மா? மிட்டாய். இதோ வந்துட்டம்மா. மா, காடை கௌதாரி பிடிக்கிறவங்களாம் கேப்ரிஸ் வேணும், 5 ஸ்டார் வேணும்னு கேக்குறானுங்க. ஆனா இன்னும் ஆரஞ்சு மிட்டாய் கேக்குற ஒரே பார்ட்டி நீங்க தான்மா. சேஞ்ச் இருந்தா கொடுங்க. சேஞ்ச் கொடுங்க. என்கிட்ட சில்லறை இல்லீங்களே, மீதிக்கு உங்களுக்கு மிட்டாய் கொடுத்துருவா. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 9 ரூபா இருக்கு. 9 ரூபாய் மிட்டாய் எடுத்துக்க. எடுத்துக்கிட்டு உங்க அப்பாட்ட போய் குடுறா. இதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் உங்க கூட வந்தேன். நீங்க வாங்கி தரும்போது இதுக்கு ஒரு தனி ருசி இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்பெல்லாம் பண்றது எதுக்கு தெரியுமா? என்ன அடிக்கவாவது நீங்க என் பக்கத்துல நெருங்கி வருவீங்கல்ல, கோவத்திலேயாவது என்கிட்ட 2 வார்த்தை பேசுவீங்கல்ல, அதுக்குதான் சந்தோஷமா இருக்கு. திருப்பி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறீங்களா? என்ன? கார் அங்கதானே இருக்கு. என்னடி சொன்ன? வேண்டாம், நடந்தே போய்க்கிறேன். போயிட்டு வரேன். இந்த மிட்டாய் கரைஞ்சிரும், ஆனா என் மனசுல இருக்கிற உங்க நினைப்பு கரையாது. அப்படிதான் அப்படிதான், நல்லா அடி நல்லா அடி. இங்க வா, நல்லா ஒரு குத்து குத்து. அப்படி ஏ அச்சக், ஏ அச்சக், ஏ இந்தா, ஏ இந்தா, அது அது அப்படி வாசி, நல்லா வாசி. வெடிக்காரற என்னங்க? என்னென்ன வெடிலாம் வச்சிருக்க? 5000 வெடி, 10000 வெடி, லட்சுமி வெடி, யானை வெடி, எல்லா வெடியுமே இருக்குங்க. இந்த சூட்கேஸ் பாம், டிரான்சிஸ்டர் பாம்லாம் இல்லையா உன்கிட்ட? எதுக்கு கேக்குறீங்க? என்ன கேள்வி கேக்குற நீ? கேடிங்க நடத்துற விழாயாது. அந்த மாதிரி குண்டுலாம் வெடிச்சாதான் அவங்க புகழ் தமிழ்நாடு முழுக்க பரவும். வேணும்னா நாட்டு வெடி ஒன்று இருக்கு. இது யார் மேல வீசுறது? முதல்ல டெஸ்ட் குண்டை இவன் மேல வீசு. அது கரெக்டா வெடிச்சதுன்னா அப்புறம் யார் யார் மேல வீசணும்ன்றதுக்கு லிஸ்ட் தரேன் நானு. ஹலோ ஹலோ, கொஞ்சம் எக்கோ வேடா. என்னது? எக்கோ 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 எக்கோடா. எக்கோவா? ஆம். ஹலோ. என்னடா இது சாக்கடிக்குது? அது எக்கோட வர்றது. ஏன்டா எக்கோ கனெக்ஷன் கொடுனா எவ்வளவு கனெக்ஷன் கொடுக்கறியா நீ? கட் பண்றாத சாக்கா. சரிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது இங்கு மல்லிகை இன்னிசை குழுவின் நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. கேடி முதலாளி இங்க வர்றதுக்குள்ள ப்ரோகிராம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க எத்தனை கொலை விழ போகுதோ? கேடி முதலாளிங்க வர்றதுக்கு முன்னாடி கச்சேரியை ஆரம்பிக்க கூடாது 100 வாட்டி சொன்னனடா. ஏய் பாடாத. ஏய் நிறுத்து, ஸ்டாப். யார கேட்டு இந்த பி சுசிலா வாயை ஓபன் பண்ணு. யார கேட்கணும்? அவங்க அப்படிதான் பாடுவாங்க, நீங்க அதை கேட்டு தான் ஆவணும். எங்க முதலாளி வந்தாங்கன்னா மூஞ்சில குத்துவாங்க, அதை இவங்க எல்லாரும் பாப்பாங்க. டேய் போடுறா படுதாத. ஐயோ ஐயோ கொல்றா கொல்றா. தலைக்கு இருக்கா? மிஸ்டர், 4:30 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கிறதா சொல்லிருக்கோம். அதுக்கு தான் இன்னும் 4:30 மணி ஆகலையே. என்ன குதிரக்காரன் குதர்க்கமாவே பேசுறான்? இப்ப மணி 5:30. யோ, உன் வாட்ச்ல மணி 5:30 ஆனா என்ன, 6:30 ஆனா எனக்கு என்ன? எங்க முதலாளிங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான் மணி 4:30. அதுக்கு முன்னாடி நீ கச்சேரி ஆரம்பிச்சா உனக்கு 7:30. ஞாபகம் வச்சுக்கோ. இது பாருங்க, உங்க முதலாளிங்க ரவுடிங்க, கேடிங்க, பொறுக்கிங்கன்னு சொல்லி மிரட்டாதீங்க. நீ மைக் ஆட்டாத. பெரிய மைக் டைசி நினைப்பு இருக்கு. மிஸ்டர் சிஸ்டர், சொன்ன டைமுக்கு மேல 1 மணி நேரம் ஆச்சு. இனி 5 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. ஸ்கிரீனை தூக்குங்க. தூக்காத. ஸ்கிரீனை தூக்குங்க. தூக்காத சொல்லிட்டு படுதா போட மாட்டியாடா? உன்னை போட வைக்கிறேன்டா. போடா படுதாத. எங்க முதலாளிங்க எவ்வளவு லேட்டா வேணாலும் வருவாங்க. ஆனா நீ இருந்து பாடி கொடுத்துட்டு தான் போகணும். முடியாது. முடியாது? சங்கீதத்துக்கு மரியாதை தெரியாதவங்க முன்னாடி பாடினா அந்த சரஸ்வதியை என்ன மன்னிக்க மாட்டா. யார் அந்த சரஸ்வதி? உங்க பாட்டி டீச்சரா? மேனேஜர், இந்த மாதிரி முட்டாளுங்க முன்னாடி எல்லாம் என்னால பாட முடியாது. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நான் போறேன். ஆமா சங்கீதா, இவனுங்களே இப்படி முரடங்களா இருக்காங்களே, கண்டிப்பா இவங்க முதலாளிங்களும் பெரிய முரடங்களா தான் இருப்பாங்க. எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாயிட்டே போயிடலாமே. முடியாது, என்னால முடியாது. ப்ரோகிராம் கேன்சல். என்னையா இது? இவனுங்களுக்கு இப்படி ஒரு வரவேற்பா? யார் இந்த ஏற்பாடுலாம் பண்ணது? நாங்க யாரும் பண்ணலங்க, அவங்களா செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க.
இதே கோயில் தெருவுல வேர்க்கல்ல வித்துட்டு இருந்த 2 பொறிக்கு பசங்க கிட்ட திருவிழா நடத்துற பொறுப்பை ஒப்படைச்சா இது இல்ல இதை விட கேவலமானதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி வரும். அங்க பாத்தியாடா ரவுடிங்க வர்றத சாவு மூலத்தோட வர்றாங்க. இவங்க கிட்ட நான் எப்படா சொல்லுவேன்? என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லு. இதென்ன கவர்னர் போஸ்டா ராஜினாமா பண்றதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த திருவிழா கச்சேரி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. Take it my ராஜினாமா பேக். டேய் குதிரைக்காரா, என்னடா இப்படி உதைச்சு விட்டு போற? சாரி மேனேஜர், குட் பை. என்னடா நீ உயிரோட இருந்தா நாளைக்கு சந்திக்கலாம். ஆஹா, எனக்கும் மூலம் வாசிச்சிருவானுங்க போல இருக்குது. ஹலோ, நீயா? என்ன ஃபிளாஷ் கட் ஏற்கனவே வாங்குனதே இந்த பக்கம் விண்ணுங்குதுமா. சாரிங்க. இப்ப கண்ண முதலாளி கோவம் தீரணும்னா இந்த பக்கம் வாங்கணுமா? இதோ கொடுத்தா போதும். என்னது? ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாயா? இத கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க என்ன இத்தினோண்டு ஜுஜுபின்னு நினைச்சியா? பாரு, தந்தி கம்பம் உயரத்துக்கு இருக்காங்க. இத கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும் இதோட பவர் என்னன்னு. நிஜமாவா? நிஜமா. இந்த கிராமத்தெல்லாம் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கிற வரைக்கும் நீ செய்த இந்த உதவியை என்னால மறக்கவே முடியாது. அப்படியே நான் மறந்துட்டாலும் யாராவது எனக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இத நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. இது டபுள் மீனிங் பார்ட்டியாச்சே. இல்ல, நான் சொல்றேன்ல, நீங்க தைரியமா போலாம். ஒரு முட்டாயை வச்சு இந்த முரட்டு முதலாளிங்க மடக்க முடியும்னு எனக்கு தெரியாமலே போச்சே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.